அப்போ இது போயிருக்கிறாங்க. இப்போ போகும்போது ஒரு சிலம்பரசன் அவர் வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி ஓரம் கட்ட சொல்கிறாரு. ஓரம் கட்டினோடனே அவங்க இறங்குறாங்க. என்னங்க இந்த கொடியை எதுக்குப்பா கட்டிட்டு போகிறீங்க, கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து என்ன வந்து இது நாங்கள் அப்படி தான் கட்டிட்டு போவோம், இது வந்து கர்நாடக மாநில கொடி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது, நீ கழட்டுப்பா அப்படிங்க. இல்லை அதெல்லாம் கழட்ட முடியாது. எப்போ நாங்கள் இப்போ அங்கே கர்நாடகத்துக்கு போகிறோம் ஏதாவது கொடியெல்லாம் கட்டிட்டாயா வரோம், இப்போ எதுக்கே நீ இங்கே வரதுக்கு எதுக்கே நீ கொடியை கட்டிட்டு வர, கொடியை கழட்டி வச்சுட்டு போப்பா, அவன் வேலையை பாருப்பா, சாமி கும்பிட தானே போகிற, கொடியை கழட்டுப்பானா அவன் கழட்ட மாட்டேன் அப்படிங்கிறான். அவருக்கு கோவம் வருது. அவரு ஒரு கன்னத்தில் ஒரு அறையிறாரு. நான் கூட என்ன நினச்சேன், சரி என்னதான் இருந்தாலும் அவன் பாவம் ஒரு ஓட்டுநர், அவன் கன்னத்தில் அறையிறதுங்கிறது வந்து அது ஒரு நியாயமான போக்காக இருக்காது. சரி கொஞ்சம் கோவப்பட்டாரு, உணர்ச்சி வசப்பட்டாரு, அப்படிதான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பதிவேற்றப்பட்ட காணொலியை நம்ம ஏன்னா இது வந்து செய்தியில பாக்குறோம். செய்தியில இப்படி ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் வருது, இல்ல ரீல்ஸ்ல வந்துச்சு. அது செய்தியில அதிகமா ரீல்ஸ் அதில் பார்க்கல. அப்புறம் திரும்ப அவர் போட்ட ரீல போய் பார்க்கும் பொழுது அவர் கை ஓங்குறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 3 நாட்களுக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி போன ஒரு ஓட்டுநர், தமிழ் ஓட்டுநர் வாகனம் ஓட்டிட்டு போயிறாரு. அவர் வந்து கொடியெல்லாம் கட்டிட்டு போலங்க, அவர் எந்த கொடியும் கட்டல. அவர் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு முழக்கம் போட்டுட்டு போகல. டிஎன் போர்டு போட்டிருக்கீங்க. அதுதான் ஒரு தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி போற ஒரு டெலிவரிக்கு எதுக்கு போகிற ஒரு கனரக வாகன ஓட்டுநர். அவர் போயிருக்கிறாரு. போன உடனே அவர் இறக்கி விட்டு எங்க இருந்து வரேன்னு கேட்டா தமிழ்நாட்டில இருந்து வரேன்னு சொன்ன உடனே 8 பேர் சேர்ந்து அவரை அரைஞ்சிருக்காங்க, அவரை தாக்கி இருக்கிறாங்க. எதுக்கு தாக்குனாங்க அவருக்கே தெரியல. தமிழ்நாட்டில இருந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே 8 பேர் சேர்ந்து அவரோட வண்டி நிப்பாட்டி அவரை அரைஞ்சிருக்காங்க. அவரோட முகமே வீங்கி போயிருக்கு. இது ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த நபர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவை இதில் போட்டுட்டு தான் 2வது பதிவே இவர் போடுறாரு. சிலம்பரசன் அவருக்கு இந்த தகவல் தெரியுது. ஒரு ஓட்டுநரை, தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி போற ஒரு ஓட்டுநரை, தமிழ் பேசுறான் அவன் ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே 8 ரவுடி கன்னட இன வெறி அங்க அடிச்சிருக்கு. எந்த கன்னட அரசு அது மேல நடவடிக்கை எடுத்துச்சு? இந்த கேள்வி இருக்குல்ல. ஏண்டா வண்டி வாகனத்தை ஓட்டுறான், அவன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அந்த கான்ட்ராக்ட்ல இந்த பொருட்களை இங்க இருந்து எடுத்துட்டு அங்க போய் கொடுக்கறது. இதுல எங்க இருந்துடா தமிழன் கன்னடன் மலையாளி உனக்கு பிரச்சனை வந்துச்சு? என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒரு தமிழ் ஓட்டுனா அடிப்ப, நீ அடிச்சிருக்க, இது கேஸ் ஆகல. ஏன் கேஸ் ஆகல? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது தமிழக அரசாங்கத்தோட பஸ்ஸையும் நிப்பாட்டியிருக்காங்க. இருங்க அதெல்லாம் வரேன். இது மானங்கெட்ட அரசுங்கிறதுக்கு நம்ம பேசித்தான் ஆகணும் சில விஷயங்கள்லாம்.